சொன்னால எனக்கு தெரியும் பாதி பேர் நீங்க யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. யார் யாருக்கு இப்ப ஆயிலி ஸ்கின் சொல்லுங்க, கை தூக்குங்க பாக்கலாம். யார் எவ்வளவு டேலண்டட் இங்க? யாருமே இல்லையா? சத்யா நீ பேசுறது யாருமே கேட்கல. ஸ்க்ரீன் தெரியுதா உனக்கு? I'm not sharing my screen it. 28 மெம்பர்ஸ்க்கு ஆயிலி ஸ்கின்னா எல்லாரும் ஹேண்ட் ரேஸ் பண்ணிருக்காங்க பார். 28 31 30. சாரி நான் வந்து என்ன அசிங்கப்படுத்தல, ஸ்டூடெண்ட்ஸ் அசிங்கப்படுத்திருக்க. Never mind. ஓகே இப்ப if I can ask budget கேட்க முடியுமா? Like how much can you invest on your skin if I can ask? மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும் இதுக்காகன்னு கேக்குறாங்க. மேம் இது வாங்க காசுல இருந்தா ஜாபுக்கே போறோம். என்னம்மா? மேம் இது வாங்க காசுல இருந்தா நான் ஜாபுக்கு போறோம். இது அது good answer. I appreciate you, Balaji. I didn't hear what you were saying. என்ன சொன்னா? எல்லாம் சொன்னா ஜாப் காசு இல்ல. ஓ காசு இல்ல அதுக்காக தான் ஜாப் தேடுறீங்கன்னு அடப்பாவீங்களா? இது டெய்லி ரொட்டீன். உங்க வீட்ல உங்க அம்மா அப்பா சோப்பு பிரஷ் வாங்கி என்ன இப்ப பாலாஜி கிட்ட क्वेश्चन கேக்குற. பாலாஜி எங்க ஓடி போயிட்டாரா? மேம் இருக்கேன். ஒன் செகண்ட் என்னது புரியல. இருக்கிறீங்களா? மேம் சொன்னாத சுனிதா மட்டும் சொல்ல போதும். ஓகே ஓகே ஓகே. சரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? நோ மேம். இருக்குல்ல? நோ நோ. அதுக்கு தான் உன்கிட்ட காசு இல்ல அவ்வளவுதான். சரி வேற பரவாயில்ல. ஹலோ நோன்னு சொல்லு மேம். நோ தானே சொன்னேன். அதே கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இப்ப வரைக்கும் நீ எல்லாம் வாங்கி கொடுத்திருப்ப. அவ ஸ்கின் கேர் கூட வாங்கி கொடுத்திருப்ப. ஓகே ஓகே மேம். அவுட் ஆஃப் தி டாபிக். நம்ம வந்து டாபிக் உள்ள போறோம். ஓகே गाइस ஆமா அவுட் ஆஃப் டாபிக். ஆயிலி ஸ்கின்காக வந்து I would recommend Cetaphil Neutrogena அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் எல்லாம் பில்கிரிம்னு ஒரு பிராண்ட் இருக்கு. Cetaphil இது இந்தியன் பிராண்ட். நம்ம இது வந்து நீங்க கம்மியான காசுல வாங்கலாம். எல்லாம் பாய்ஸ்க்கு வந்து பாண்ட்ஸ் ஒரு Black கலர்ல வரும். அந்த Black கலர் ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் சார்கோல். அது வித்தின் பட்ஜெட்ல இருக்கும். 200 குள்ள. இது பாண்ட்ஸ் வந்து I think it's 60 rupees na 60 or 40 I don't know. First if you want to go for a good like Pond's illana Cetaphil Neutrogena Pilgrim face wash oily skin kaga நீங்க எப்பவுமே டோனர் வாங்காதீங்க. ஏன்னா டோனர் வந்து உங்க ஸ்கின்ல வந்து உங்க ஸ்கின் ஆல்ரெடி ஆயிலி, அது ஆயில் ஃபார்ம் பண்ணினே கிடக்கும். அதே ட்ரை ஸ்கின் என்ன பண்ணும்? ட்ரை ஸ்கின்க்கு டோனர் மேண்டேட்ரி. லைக் டோனர்ல வைட்டமின் சி வரும், டோனர்ல ரோஸ் வாட்டர் வரும். சத்யா கிட்ட கேட்டா ஷி வுட் ஃபார் ஷூர் சே ரோஸ் வாட்டர் வாங்குங்க, லைக் வித்வுட் கெமிக்கல் ஒன். பெஸ்ட் டோனர் வந்து கிளென்சர் தான் நீங்க வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் கிளென்சர்னா ஃபேஸ் வாஷ் தான். அதுதான் நீங்க வந்து இந்த நான் பிராண்ட் சொன்ன தெரியுமா, அது நீங்க ஆயிலி ஸ்கின்காக யூஸ் பண்ணலாம். டோனருக்காக ஃபார் ஆல் ஸ்கின் டைப் யூ கேன் யூஸ் எனி குட் ரோஸ். லைக் எதுனா ஒரு குட் ரோஸ் வாட்டர் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரோஸ் வாட்டர் கூட இல்லைன்னா कौन सा क्या यूज करती हूँ मैं? Same. If you're using a same brand like Cetaphil நீங்க வாங்கணும்னா Cetaphil கிளென்சர் வாங்குங்க, Cetaphil டோனர் வாங்குங்க, Cetaphil மாய்ஸ்சரைசர் வாங்குங்க. அதே மாதிரி இப்ப பாண்ட்ஸ்ல வாங்கினா கண்டிப்பா பாண்ட்ஸ்க்கு டோனர் இல்லை, அதுக்கு நீங்க ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர்ல now oily skinக்காக மாய்ஸ்சரைசர் I would recommend the best we use Satya and Stephen would be like lactocalamine for oily skin. They have lactocalamine ரெண்டு இருக்கு. அது வந்து என்ன பண்ணும், இப்போ சப்போஸ் if you acne also acne mark also try using it. அது அந்த மார்க் எல்லாம் I think it's 40 rupees நினைக்கிறேன். 40 rupees or 60 rupees 60. அது நீங்க டெய்லி யூஸ் பண்ணுங்க. அந்த உங்க ஸ்கின் அந்த ஸ்கின் ரொம்ப கிளியர் பண்ணி விட்டுரும். பிளஸ் உங்களுக்கு என்ன ஆக்னே மார்க், என்ன பிம்பிள் மார்க் இருந்தா, என்ன அடி விழுந்த மார்க் இருந்தா கூடயும் போகும். பாய்ஸ் நீங்க இந்த லாக்டோகாலமைன் யூஸ் பண்ணுங்க.
லாக்டோகாலமைன் கூட வந்து ஒரு குட்டி பாட்டில் மெடிக்கல் ஷாப்ஸில் போனீங்கன்னா கிளிசரின் கிடைக்கும். குட்டி பாட்டில் 20 ml 30 ml கிளிசரின் வாங்கிக்கோங்க. அதுவும் கம்மியாக தான் இருக்கும். 60 சம்திங் கிட்ட தான் இருக்கும். கொஞ்சம் லாக்டோகாலமைன், கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆஃப் கிளிசரின் ரெண்டுத்தையும் கலக்கி போட்டிங்கன்னா அது ஆக்சுவலி நான் இது எப்போ யூஸ் பண்ணேன்னா வென் ஐ ஹேட் சிக்கன் பாக்ஸ். Chicken pox, it just went off. I got cured from, I got recovered from chicken pox, but then I had the marks on my face. The appo and somebody, I think someone from a medical shop, or I don't know, some doctor, someone had recommended that நீங்க lactocalamin வாங்கிக்கோங்க. lactocalamin plus some glycerin. மெடிக்கல் ஷாப்ஸ்ல கிளிசரின் கேட்டா கொடுப்பாங்க. Glycerin for oily skin suit ஆகாது. It depends, right? But for what purpose you are using, but glycerin is always a good ingredient to your skin. So one drop glycerin with some lactocalamin, அது நீங்க mix பண்ணி நீங்க apply பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். But just lactocalamin கூட யூஸ் பண்ணீங்கன்னா கூட it is very good. Lactocalamin is true. டோனர் எல்லாம் போட தேவையில்ல, வெறும் லாக்டோகாலமைன் டெய்லி யூஸ் பண்ணுங்க and you will see a change. கைஸ், அப்புறமா யார் நினைக்கிறாங்க நம்ம இந்த ப்ராப்பர் ஸ்கின் கேர் பண்ணா ஃபேர் ஆயிருவோம், இல்ல நம்ம எடுத்த ஸ்கின்னோட ஒன்று ஜாஸ்தி ஃபேர் ஆயிருவோங்க, யார் நம்புறாங்க அது? கோகுல், குட் கோகுல். குட், at least okay, she's stuck. Right, so stuck. Yeah, go ahead. Okay, CTM ஆச்சு. இது வந்து ஆயிலி ஸ்கின்காக நான் லாக்டோகாலமைன் சொல்லிட்டேன். or else if நீங்க வேற என்ன ஸ்கின் லோஷன் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா பாருங்க அது உங்க ஃபேஸ்ல எப்படி ரியாக்ட் பண்ணுது. and the best I would recommend glycolic acid, the best thing. The ordinary brand இல்ல நார்மல் மெடிக்கல் ஸ்டோர்ல நீங்க போங்க, அங்க வந்து கிளைகாலிக் ஆசிட்னு சொல்லுங்க. அது வந்து சப்போஸ் நீங்க இன்னைக்கு சிடிஎம் நீங்க ஃபாலோ பண்ணல, நைட்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெறும் அந்த கிளைகாலிக் ஆசிட் போட்டு தூங்க, you'll have a good skin. It's not about இப்பறதுக்காக when you're 30 35 you'll still be young. இது வந்து ஆக்சுவலி கொரியன் இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்க எதுக்கு இவ்வளவு யங்கா இருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து டெய்லி ஸ்கின் கேர் பண்றாங்க. பிளஸ் கைஸா, நீங்க வெளியே போனா மேண்டேட்ரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. சென்னையில இருந்தா யார் இங்க சென்னை? ஓகே, சென்னைக்கு கண்டிப்பா 50+ SPF சன்ஸ்கிரீன் தான் போடணும். சென்னை மட்டும் இல்ல, பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர், சேலம், நம்ம ஊர் வெயிலுக்கு கண்டிப்பா 50+ SPF தான் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து என்ன பண்ணும், பிளஸ் அது பெரிய ஏதாவது பிராண்ட் இருந்தா நான் ஓபன் பண்றேன், என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க எல்லாருமே. அது மேண்டேட்ரி. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏஜிங் ஆக விடாது. செகண்ட் வந்து யூவி ரேஸ், அது எஃபெக்டட் யூவி ரேஸ் இருக்கும் சன்ல. அதுவும் நம்ம ஊர் வெயிலனா நீங்க சும்மா இப்படி கை வைங்க கருப்பாயிரும், சும்மா இப்படி வைங்க அந்த ரிங்கிள்ஸ் வரும், ஆக்னே வரும். கொஞ்சம் பேருக்கு ஸ்கின் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையா, இந்த பார்ட் மட்டுமே கருப்பா இருக்கும். அதுக்காகவே நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. அண்ட் செகண்ட், I don't want to body shame anyone, but start intaking good food. Start making a proper diet. இப்ப நீங்க எவ்வளவு உள்ள இன்டேக், எவ்வளவு நீங்க நல்லா சாப்பாடு எல்லாம் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க, அவ்வளவு உங்க ஸ்கின்ல காமிக்கும். பெஸ்ட் ஐ ஃபாலோ இட் எவ்ரி டே இஸ் தட் ஏர்லி மார்னிங் ஹாட் வாட்டர்ல வெறும் டர்மரிக் போட்டு குடிங்க. அது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி உங்க ஸ்கின் உங்க இன்டர்னல்லி கூட கிளீன் பண்ணும். அது உங்க ஃபேஸ்ல வந்து ஸ்டார்ட் டேக்கிங் இட் டெய்லி ஏர்லி இன் த மார்னிங். எம்டி ஸ்டமக்ல எடுங்க. அது என்ன பண்ணும், உங்க உள்ள சிஸ்டம் கூடயுமே கிளியர் பண்ணும். within a week you'll see a glow on your face. Start doing that, or else if you want to lose weight,
யாரு? I think someone said something. No, nothing. Go ahead. No? No, go ahead. Second, guys, if you wanna lose weight, if you wanna lose good fat, like not the good fat, I mean the bad fat, workout பண்ண தேவை கண்டிப்பா மேண்டேட்ரி. இஃப் யூ டோன்ட் வாண்ட் லைக் யா மாதிரி நீங்க ரொம்ப லேசி, ஜிம் கீழே இருந்தா கூட நீங்க போக மாட்டீங்க, இல்ல அட்லீஸ்ட் கீழே போய் வாக் கூட பண்ண மாட்டீங்கன்னா நீங்க யா ஃபேமிலி மெம்பர். அதுக்காக என்ன பண்ணுங்க, இஃப் யூ ஆர் டேக்கிங் டர்மரிக் எடுக்கிறீங்களா ஏர்லி மார்னிங், சத்யா இல்லையால? I'm here. Okay. If you wanna burn good fat, like bad fat, start in like உங்களுக்கு தெரியும் black coffee, hot coffee போட்டு அதுல சுகர் ஆட் பண்ணாதீங்க, பாய்லிங் வாட்டர் போட்டு அதுல கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் கோகோனட் ஆயில், ஒரு ட்ராப் கீ, நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி டெய்லி எடுங்க. அது நீங்க பாருங்க, within a month you will have a Good the effect. bad fat burn out. That's okay. So Shreya. now this is all. I think we're digressing from the topic now. Let's dive back Okay. into grooming Grooming. for interviews, basically. Okay, dry skin guysக்கு வந்து சேம் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். ஆனா மாய்ஸ்சரைசர்ல வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நிவ்யா, ஏன்னா அது நான் யூஸ் பண்றேன். இல்லைன்னா பான்ஸ் ஆர் கான்சர் போரோ பிளஸ் அது நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா பிளஸ் மேண்டேட்ரி சன்ஸ்கிரீன் இஸ் மேண்டேட்ரி. இது கைஸ் நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. இன்டர்வியூக்காக if you are going for an interview, be prepared. அட்லீஸ்ட் இப்ப நாளைக்கு இன்டர்வியூனா இன்னைக்கே ஷூ பாலிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஐ வுட் ரெக்கமெண்ட் ஒரு லைட் ஷேட் ஷர்ட் எடுத்துட்டு ஒரு பிளேசர் இஃப் யூ கேன், இல்லைன்னா தேவையில்லை, ஷர்ட் பேண்ட் நீட்லி அயர்ன்ட். இஃப் யூ வாண்ட் வேர் அ டை இஸ் ஃபைன், ஆனா டைக்கு ரூல்ஸ் இருக்கு, அது நீங்க பார்த்துட்டு போங்க. வாட் இஃப் தட் பர்சன் ஓவர் த டை அடிக்டா இருந்தா எல்லாம் ஐ வுட் சே Spare the வேணாம். tie. Lose the நார்மல் tie. ஒரு ஷர்ட், ஒரு நல்லா பேண்ட் ப்ராப்பர்லி அயர்ன்ட், பெல்ட் அண்ட் ஷூ ஷுட் பி மேட்சிங். ஷூ எப்பவுமே அயர்ண்டா இருக்கணும், அண்ட் அயர்ண்டா இருக்கணும். ஷூ ஷுட் பி பாலிஷ் ஆல் த டைம். और क्या है बॉयज के Good लिए? haircut. Good haircut. Good haircut, Good neat haircut. shave, Clean shaved. and எனக்கு please start shaving, your nose hair as well. Trim Please. your nose hair. இது ட்ரிம் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க போய் உங்களது ரெஸ்யூமே இப்படி குடுக்குறீங்க, அவர் பாவம் உட்காந்துட்டு இருப்பாரு. he can look at you. இது நான் ரொம்ப எனக்கு தெரியாது, people notice or not, half of the aviation people they do. I judge people by their appearance. People judge. So நல்லா க்ரூம் ஆயிட்டு போங்க. இது மெயின், க்ளீன் பண்ணுங்க. And your cuticles, இது வந்து suppose if you have a chipped nail or if you have a dry skin, start applying moisturizer. Like ஒரு குட்டி போரோ பிளஸ் வாங்கிக்கோங்க, இல்ல வாஸ்லின் the best thing. வாஸ்லின் வாங்கிட்டு நல்லா ரப் பண்ணுங்க. இந்த cuticlesல போட்டுக்கோங்க. ப்ராப்பரா nail கட் பண்ணுங்க, பண்ணி ஷேப் கொடுத்துட்டு போங்க. மேக் ஷூர் இட்ஸ் கிளீன். அதுல அந்த சாப்பாடு நேற்று நைட் சாப்பாடு சாப்பிட்டது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே கைஸ், இது முடிஞ்சது, நீங்க இப்ப போலாம். Girls, let's start. And teeth also, guys. Teeth also, and your mouth odor should also be fresh. Like odor ikkudadu. Firstly, odor shouldn't come out from your mouth or from your body, right? So odor la odor. Sorry. So make sure that you don't chew anything smelly. Have anything which can leave a bad odor in your mouth, in the garlicky food ரொம்ப எதுவும் சாப்பிடாம போங்க. சிம்பிளாக ஏதாவது சிம்பிள். அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் லெட்ஸ் சே உங்களுடைய இன்டர்வியூ ஒரு 10 o'clock இருந்தது, யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்னா
மேக் ஷூர் தட் சிம்பிள் ஃபுட் பட் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா காகிள் பண்ணிக்கோங்க. நல்லா காகிள் பண்ணுறது தமிழில் எப்படி சொல்கிறது, you understand what is gargling, right? So நல்லா gargle பண்ணிக்கோங்க. And then if you are able to have some mouth freshener right after gargling, அது garglingனா கொப்பளிக்கிறதா, தண்ணி வாயில போட்டு நல்லா we do that, right? do that and ஏதாவது மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து ஜி cardamom மவுத் ஃப்ரெஷ்னர் ஆர் cardamom. நீங்கள் வந்து வாயில் கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes சூ பண்ணிவிட்டு, அதுக்குன்னு வந்து இன்டர்வியூ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்குன்னா உடனே இப்போவே எடுக்காதீங்க. பட் யா, நீங்கள் காஃபி குடிச்சிங்கன்னா கூட அந்த ஓடர் இருக்கும் வாயில். ஸோ that is also not recommended, right? So make sure that நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு half an hour முன்னாடி வரைக்கும் மட்டும் சாப்பிட்டுட்டு அதோட half an hour வரைக்கும் கொஞ்சம் வாய்க்கு ரெஸ்ட்டு கொடுங்க. அந்த நேரம் வந்து you can have some mouth freshener, right? ஸ்மெல் வராமல். அண்ட் நீங்கள் இப்போ half an hour தான் இருக்குது எனக்கு இன்டர்வியூக்கு, I've reached the location, right? ஸோ அந்த நேரத்தில் வந்து காமாக இருங்க. அந்த half an hour ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ half an ஹவருக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எங்கேயாச்சும் வந்து தேவையில்லாமல் வந்து லூஸ் இது இருக்கும்ல, வாட் இஸ் தட் கால்டு, நூல் வரும்ல, அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஹேர் ஸ்டைல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் வந்து முடி ரொம்ப களையுது அப்படின்னா அப்போ வேணால் கொஞ்சம் லைட்டாக ஜெல் எடுத்து செட் பண்ணிக்கோங்க தலையை, ரைட்? ஒரே வாட்டி நீங்கள் செட் பண்ணுங்க. ஏன்னா அடிக்கடி நீங்கள் வந்து தலையில் கை வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. சில பேருக்கு ரொம்ப சில்கி ஹேர் இருக்கும்ல, அது செட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை சில பேருக்கு ரொம்ப வந்து பரட்டையாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல முடி. ஸோ அந்த மாதிரி அன்கண்ட்ரோலபிள் ஹேர் இருந்துச்சுன்னா டேக் அ லிட்டில் பிட் ஆஃப் ஜெல். பிகாஸ் ஆயில் யூஸ் பண்ணால் ட்ரிப் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ட்ரிப் ஆகுதுன்னா வழிஞ்சி இங்கே நெத்தியில் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. டேக் லிட்டில் பிட் ஆஃப் ஜெல் எதையாச்சும் இருந்துச்சுன்னா லைட்டாக தடவி இது பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க உங்கள் ஹேரை. அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், மோஸ்ட்லி ஸ்பெசிஃபிக்லி தமிழ்நாட்டில் பண்ணுறது என்னென்னா, கையில் நல்லா ஒரு 4-5 கலராக கயிறு போட்டுட்டு இருப்பீங்களே, அது தயவு செஞ்சு அந்த கலராக கயிறை நீங்கள் அவுத்து வச்சு இன்டர்வியூ கொடுங்க. இன்டர்வியூ கொடுத்து போய் வரும்போது வேணால் நீங்கள் திரும்ப மாட்டிக்கோங்க. செலக்ட் ஆகிட்டேன்னு சந்தோஷத்தில் நீங்கள் சாயங்க போய் எத்தனை தேங்காய் எத்தனை அடிஷ்னல் இங்கே வரைக்கும் கயிறு போட்டுக்கோங்க, நாட் அ ப்ராப்ளம். பட் அது இன்டர்வியூ ப்ராசஸில் தயவு செஞ்சு anything that is visible, any religious thing that is visible, நீங்கள் கை இங்கே வரைக்கும் உங்கள் கவுஸ் இருக்கும், ஸ்லீவ்ஸ் இருக்கும். பட் even then if it is visible, it does not leave a good impression. Firstly that இருந்தாலும் சிம்பிள் இருந்தால் ஒன்று இருந்தால் கூட ஓகே. பட் அதுவுமே வந்து கொஞ்சம் அதுவுமே நீட்டாக இருக்கும். சிலது வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த கலர்லாம் ஃபேடாக இருக்கும், அந்த கருப்பு கயிறுது. ஸோ அது ரிமூவ் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் ஃபிங்கர்ஸில் தேவையில்லாத இந்த சில்வர் கலரில் அந்த ரிங்ஸ் எல்லாம் இருக்குமே நிறையா போட்டுட்டு போவாங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு போட்டுகிட்டே போகாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகே, மேக் ஷூர் உங்கள் ஷூஸு, உங்களுடைய ரெஸ்யூமே, ட்ரெஸ், வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எல்லாமே வந்து முந்தின நாள் நைட்டே ரெடியாக இருக்கணும், ரைட்? முந்தின நாள் ரெடியாக இருக்கணும். அண்ட் எதுவுமே அவசரத்தில் நம்ம வந்து இருக்கக்கூடாது. அந்த இன்டர்வியூ இருக்கிற நாளில் வந்து எதுக்குமே அவசரம் இருக்காது. The best thing that you could do on your interview day is to remain calm and composed.